إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் மீதும் இறுதி நாள் வரைக்கும் வானிலிருந்து இறக்கப்பட்ட தூய வகையை தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. புனித ரமலானிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலானில் தான் முதலிலே சுவனத்தின்பால் வழிகாட்டுகின்ற இந்த வேதம் இறக்கப்பட்டது. வேதத்தை வெறுமனே ஓதுவதல்ல, அல்லாஹ்வின் திருப்திக்காக அதனை பின்பற்றினால் நாம் சுவனத்தை அடைய முடியும். சுவனத்தை அடைவதற்கான வழிகாட்டலில் ஒன்றாகிய புனித ரமலானிலே நாம் நோன்பு நோற்று கொண்டிருக்கின்றோம். நோன்பு மாதம் முடிவதற்கு இன்னும் ஏறக்குறைய ஒரு கிழமை இருக்கின்றது. நோன்பிலே நாம் நோட்கின்ற அந்த நோன்பின் மூலம் நாம் எதனை அடைய வேண்டுமென அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான்? லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வை பற்றிய அச்சம் உங்களது உள்ளங்களிலே நிரம்பி இருக்க வேண்டும். சரியான இந்த லஅல்லக்கும் தத்தகூன் என்பதன் கருத்து, அல்லாஹ்வின் தண்டனையில் ஆக்குகின்ற செயல்களை விட்டும் நீங்கள் நீங்கியவர்களாக வாழ பழகி இருக்க வேண்டும். இந்த விடயத்தை மனதிலே வைத்தவர்களாக இன்றைய உபதேசத்தின் ஒரு சில வசனங்கள், அறைகள் அல் ஹுஜுராத் என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப சில வசனங்கள், ரமலானின் மூலம் அல்லாஹ்வின் வரம்புகளை தாண்டாது அவனுக்கு அடிபணிந்து வாழ பழகியவர்கள் கண்டிப்பாக பழகி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நோன்புகளிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போது கண்ணியமிக்க அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதஇல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முன்னால் நீங்கள் எதனையும் முற்படுத்தாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவிமடுத்து கொண்டிருக்கின்றான், யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான்.
இந்த வசனம் இறங்கியதற்கு பல்வேறு பின்னணிகள் இருக்கின்றன. சஹீஹுல் புகாரி போன்ற நூல்களில் பதிவாகியுள்ள முக்கியமான பின்னணி, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முன்னால் எதனையும் முற்படுத்தாதீர்கள் என்றால் என்ன கருத்து? இதன் கருத்தை இந்த வசனம் இறங்கிய பின்னணி தெளிவுபடுத்துகின்றது. இஸ்லாம் என்றால் ஒரு அமீரின் கீழ் ஒன்றுபட்ட சமூகம்தான் முஸ்லிம் சமூகம். நபியுடைய காலத்திலே பனு தமீம் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு சாரார் நபியிடம் வந்து பைஆ உடன்படிக்கை செய்து இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். அவர்களுடைய பகுதியிலே அவர்களுக்கு என ஒரு அமீர் அவசியமாகும். எனவே இப்படி வந்தவர்களுக்கு அமீராக இன்ன நபரை நியமியுங்கள் என அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை கூறுகின்றார்கள். இல்லை இல்லை, இவர் அல்லாத மற்றொரு இந்த மனிதரை அமீராக நியமியுங்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை கூறுகின்றார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, எனக்கு எதிராக மாற்று கருத்து கூறுவதுதானே நீங்கள் நாடுகின்றீர்கள்? இப்படி ஒரு சர்ச்சை உருவாகிவிட்டது. இந்த பின்னணியில் தான் இந்த அல் குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. நபிக்கு பையத்து செய்து நபியுடைய ஜமாத்திலே இருந்தவர்கள் நபி அவர்களுக்கு ஆலோசனை கூறுவதிலே தப்பு கிடையாது. ஆலோசனை பெறும்படி அல்லாஹ்வும் கட்டளையிடுகின்றான். ஆனால் எமது கருத்துக்களை நபியிடம் நாம் புகுத்த முயற்சிக்க கூடாது. நபி அவர்கள் அல்லாஹ்வினால் வழிகாட்டப்படுகின்றவர்கள். ஆலோசனையை கூறிவிட்டு நாம் அடங்கிவிட வேண்டும். நபி அவர்களுக்காக உயிரை கொடுப்பதாக வெறும் வார்த்தையில் அல்ல, உண்மைப்படுத்திய அந்த சஹாபாக்கள் கூட தங்களது கருத்தை கூறி அதிலே அடம்பிடிக்கின்ற போது அல்லாஹ் வழிகாட்டலை இறக்குகின்றான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முன்னால் உங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தாதீர்கள் என்பது இதன் கருத்து என்பது எமக்கு விளங்கவில்லையா? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முன்னால், அதாவது அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ், இதனைத்தான் நாம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் கூறுகின்றோம். இன்னும் ஒரு வார்த்தையில் கூறுவதென்றால், வானிலிருந்து இறக்கப்பட்ட வஹியை மாத்திரம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்ற தூய்மையுடன் இப்படி பின்பற்றாத எவருமே சுவனம் செல்ல முடியாது. வெறுமனே ஒரு அமீரை நியமிப்பதில் இன்ன நபரை நியமியுங்கள் என வலியுறுத்தி சொன்ன போது கூட அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முன்னால் நீங்கள் அவசரப்படாதீர்கள். உங்களுடைய கருத்தை நிலைநாட்ட முயற்சிக்காதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளங்களிலே என்ன இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். கலிமா சொல்லுகின்ற எனது அன்பு உறவுகள், சுவனத்தின் 8 வாயில்களும் எமக்காக திறந்திருப்பது போன்று தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய எமது சமூகம், மிக பணிவான எனது சமூகத்தை நோக்கி நான் முன்வைக்கின்ற கேள்வி,
குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் வந்துவிட்டதன் பிறகு மذஹபுகள் என்ற பெயரிலே, தரீகாக்கள் என்ற பெயரிலே, இயக்கங்கள் என்ற பெயரிலே, சமூக தலைவர்கள் என்ற பெயரிலே குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான கருத்துக்களை நீங்கள் எப்படி பின்பற்றுகின்றீர்கள்? சஹாபாக்கள் வழியில் தீனை பின்பற்றுவதாக கூறுகின்ற முஃப்திகளே, நாம் ஷாஃபிஈ மذஹபை சேர்ந்தவர்கள் என்று எந்த துணிவோடு கூறுகின்றீர்கள்? உங்களை போன்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இந்த வசனம் இல்லையா? வெறுமனே உலக விடயத்திலே ஒரு அமீரை நியமிப்பதென்பது பொருத்தமான யாரையும் நியமிக்கலாம், பெரிய ஒரு விடயம் கிடையாது. இன்ன நபரைத்தான் அமீராக நியமிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறவில்லை. இந்த நிலையிலே இன்ன மனிதரை நியமியுங்கள் என்று கூறி அதிலே சர்ச்சைப்பட்டதை கூட அல்லாஹ்வையும் தூதரையும் மீறி செல்வதாக அல்லாஹ் எச்சரிப்பதென்றால், மார்க்கத்திலே அகீதா முதற்கொண்டு இபாதத்துக்களை கடந்து அன்றாட சட்டதிட்டங்களில் கூட மذஹப் என்ற பெயரிலே, தரீகா என்ற பெயரிலே, இயக்கங்கள் என்ற பெயரிலே நூற்றுக்கணக்கான குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான சட்டங்களை எழுதி வைத்து பின்பற்றுகின்றீர்கள். இப்போது இந்த அல் குர்ஆன் வசனம் 49 முதலாவது வசனம், இவ்வாறு வஹியை தவிர்த்து மذஹபுகள், தரீகாக்கள், இயக்கங்கள் என பின்பற்றுவோர்களை நோக்கி அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. எமது முஃப்திகள் முதற்கொண்டு சமூகத்திற்கு இந்த வசனங்களை இவர்கள் ஒப்புவிக்க வேண்டும். ரமலானிலே தக்வாவை உருவாக்குவதற்காக பிடிக்கின்ற நோன்பு, அல்லாஹ்வை பயந்து அவனது தண்டனைக்கு ஆளாக்குகின்ற இவ்வாறு வஹி அல்லாததை பின்பற்றுகின்ற வழிகேட்டிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் செவிமடுப்பது போன்று அவற்றை செவிமடுத்துக் கொண்டிருப்பதாக கூறுகின்றான். இந்த வசனம் இறங்கியதன் பிறகு இந்த இரு நபி தோழர்களும், குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் சந்நிதியிலே இருக்கும் போது அவர்கள் பேசுவார்கள் என்றால், மீண்டும் ஒருமுறை நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு தங்களது ஓசையை கூட அவர்கள் குறைத்து கொண்டார்கள். சஹாபாக்கள் வழியில் தீனை பின்பற்றுகின்ற முஃப்திகள் எங்கே? உலமாக்கள் எங்கே? எமது சமூக வழிகாட்டிகள் எங்கே? சஹாபாக்கள் வழியில் தான் எமது சமூகம் நபியை பின்பற்றுகின்றது என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் வந்துவிட்டால் அதன் பிறகு ஒரு மனிதன் நான் ஷாஃபிஈ மذஹப் என்று எப்படி கூற முடியும்? நான் இன்ன தரீகாவை சேர்ந்தவன் என கூறி ஹதீஸிற்கும் குர்ஆனிற்கும் முரணாக எப்படி செயல்பட முடியும்? சுவனம் செல்ல விரும்புகின்றவர்களுக்கு அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு இந்த உபதேசத்தில் அவர்களை விழிப்படைய செய்ய விரும்புகின்றேன். அதுதான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சுவனத்தை அடைவதற்குரிய வழியாகும். அடுத்த வசனத்தை இரண்டாவது ஹுத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றேன். ரமலான் என்பது தக்வாவை எம்மிடம் ஏற்படுத்தாத வரையில் இதிலிருந்து நாம் விடுபட முடியாது, விடுபடக்கூடாது என்பதை மனதில் பதித்து தக்வா ஏற்பட்டவர்களாக
இந்த ரமலான் எம்மை பிரிய வேண்டும் என்பதையும் வேண்டி அந்த அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு فإن خير الكلام كلام الله وخير الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. இரண்டாவது வசனம், يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. ஈமான் கொண்டவர்களே, நபியின் சப்தத்தை விட உங்களது சப்தத்தை உயர்த்தாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரோடு குரலை உயர்த்தி பேசுவது போன்று அவரோடு அவ்வாறு நடக்காதீர்கள். அவ்வாறு நடந்தால் நீங்கள் உணராமலேயே உங்களது அமல்கள் அழிந்துவிடும் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான். சஹாபாக்கள் இதனை எப்படி புரிந்து கொண்டார்கள்? சாபித் பின் கைஸ் என்ற நபித்தோழர் அடிக்கடி நபியின் சபையிலே இருப்பவரை காண கிடைக்கவில்லை. இதனை கவனித்த நபி அவர்கள் விசாரிக்கின்றார்கள். அண்டை வீட்டு நபித்தோழர் ஒருவர் அவருடைய தகவல் பற்றி நான் அறிந்து வருகின்றேன் என கூறி அவருடைய வீட்டிற்கு செல்லுகின்றார்கள். தோல்வியுற்றவரை போன்று தலையை குனித்து கொண்டு கவலையோடு அந்த நபித்தோழர் இருக்கின்றார். என்ன பிரச்சினை என்று கேட்டபோது, என்னுடைய குரல் நபியை விட சப்தம் உயர்ந்தது, அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கின்றான், எனவே எனது நல்லமல்கள் அழிந்து விட்டனவே என புரிந்து கொண்டார்கள். இயற்கையிலேயே சப்தம் உயர்வு என்பது ஒரு மனிதனுடைய குற்றம் கிடையாது. வேண்டுமென்றே நபியின் ஓசையை விட குரலை உயர்த்தி பேசுவதுதான் குற்றம். எப்படியோ இயற்கையிலேயே உயர்ந்த குரலில் பேசுவது கூட என்னுடைய அமல்கள் அழிந்து விட்டது என்று அந்த சஹாபி கவலைப்பட்டார்கள். இவ்வாறு யாரிடம் உள்ள தூய்மை இருக்கின்றதோ, வஹி வழங்கப்படுகின்ற அந்த நபியை பின்பற்ற வேண்டும் என்ற நேர்வழியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் அநீதம் இழைப்பதில்லை. அந்த அதே நபருக்கு நீங்கள் சென்று நன்மாராயம் கூறுங்கள் என தகவல் கொண்டு வந்த நபி தோழருக்கு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நீர் நரகவாதி அல்ல, நீர் சுவனவாதி என்று நன்மாராயம் கூறும்படி அனுப்பினார்கள். இப்போது கலிமா சொல்லுகின்ற எமது சமூகம் சிந்திக்க வேண்டும். நோன்பு பிடிக்கின்ற எமது சமூகம் சிந்திக்க வேண்டும். முஃப்திகள், உலமாக்கள் அல்லாஹ் கூறுகின்ற இந்த உண்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு வசனங்களின் சுருக்கம் என்ன? அல்லாஹ்வும் தூதரும் ஒரு விடயத்தை கூறிவிட்டால் அதன் பிறகு மதுஹப் என்ற பெயரில், தரீகா என்ற பெயரில், இயக்கம் என்ற பெயரில் குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான ஒரு தீர்ப்பை நாம் முன்வைப்போம் என்றால் இவர்களிடம் அல்லாஹ்வை பற்றிய அச்சம் ஏற்படவில்லை. எதற்காக நோன்பு தரப்பட்டதோ நோன்பின் நோக்கம் அங்கே நிறைவேறவில்லை. அந்த நோன்பின் முக்கிய நோக்கமான அல்லாஹ்வின் வரம்புகளை தாண்டாது
அல்லாஹ்வையும் தூதரையும் முற்றிலும் பின்பற்றுகின்ற அந்த நேர்வழியை இவர்கள் அடையவில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. நேர்வழியை அடையாத ஒரு மனிதன் எப்படி சுவனம் செல்ல முடியும்? இதனைத்தான் புகாரியிலே வருகின்ற ஹதீஸிலே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னா, எனது உம்மத்தில் உள்ள அத்தனை பேரும் சுவனத்திலே நுழைவார்கள், இல்லா மன் அபா, மறுக்கின்றவனை தவிர. யார்தான் மறுப்பார்கள் என நபி தோழர்கள் கேட்டார்கள். யார் என்னை பின்பற்றுகின்றானோ ஃபகத் தஹலல் ஜன்னா, அவன் சுவனத்திலே நுழைவான். யார் எனக்கு மாறு செய்கின்றானோ அவன் மறுத்தவனாவான் என்ற விளக்கத்தை கூறினார்கள். எனவே இந்த உபதேசத்தின் சுருக்கம், யாரெல்லாம் பெரும் ஆர்வத்தோடு நோன்பு நோட்கின்றோமோ, நோன்பின் கூலி உட்பட நோன்பின் உண்மையான விளைவை பெற்று சுவனம் அடைய வேண்டும் என்றால் நோன்பு எம்மிலே தக்வாவை உருவாக்க வேண்டும். தக்வா என்றால் அல்லாஹ் தடை செய்தவற்றிலிருந்து தவிர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடப்பதாகும். இந்த தக்வாவின் முதல் படி அல்லாஹ் தனது தூதர் மூலம் தந்த வஹியாகிய குர்ஆன் சுன்னாவிற்கு நாம் அப்படியே கட்டுப்பட்டு விட வேண்டும். குர்ஆன் சுன்னாவை நபியுடைய காலத்தில் எப்படி பின்பற்றினார்களோ அதே போன்று நாம் பின்பற்ற வேண்டும். அந்த அடிப்படை விடயங்கள் இந்த வசனங்களிலே இருக்கின்றன. இஸ்லாத்தை ஏற்பவர் நபியிடம் பைஅத் செய்து உடன்படிக்கை செய்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். சுவனம் செல்லும் சமூகத்தின் தலைவராக நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நபியிடம் வந்து ஒரு பகுதியில் இருந்து யாரேனும் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றால் அவர்களது பகுதிக்கும் ஒரு அமீரை நியமித்திருக்கின்றார்கள். நபிக்கு ஆலோசனை சொல்லுகின்ற அதே நேரம் அந்த கருத்தை நபியிடம் திணிப்பதென்பது அல்லாஹ்வையும் தூதரையும் வைத்துவிட்டு அவர்களை விட பெரியவர்களாக நாம் ஆக முயற்சிப்பது என்ற விடயம் இதிலே காணப்படுகின்றது. எனவே அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட கலிமா சொல்லுகின்ற ஒவ்வொருவருக்கும் இமாமான முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் போது, அது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலாக இருக்கலாம், இமாம் ஷாஃபியாக இருக்கலாம், இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா போன்றவர்களாக இருக்கலாம். எல்லோருக்கும் பொதுவான இமாமை தாண்டி மதுஹப் என்ற பெயரிலே குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான கருத்தை பின்பற்றுகின்ற போது அவர்களிடம் தக்வா இருக்க முடியுமா? அதனைத்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பானா? உலக விடயத்தில் ஒரு அமீரை நியமிப்பதற்கு வெறும் கருத்தை கூறி அதனை சர்ச்சையாக மாற்றிய போது கூட இவ்வளவு பெரிய எச்சரிக்கை விடுத்த அல்லாஹ் அவனுடைய நேரடி குர்ஆன் வசனங்கள், நேரடி ஹதீஸ் இருக்கும் போது அதற்கு மாற்றமான சட்டங்களை மதுஹபுகள், தரீகாக்கள், இயக்கங்கள் என கூறி பின்பற்றுவது அல்லாஹ்விடம் எந்த அளவு வெறுப்புக்குரியதாக இருக்கும் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த ரமலான் பிரிகின்ற போது எமது உள்ளத்தில் தக்வா ஏற்பட்டிருக்க வேண்டும். தக்வாவின் முதலாவது 8 அல்லாஹ்வுடைய வரம்புகளை நாம் பேணி நடக்க வேண்டும். அதனை பேணி நடப்பது எப்படி என்பதை நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் நடந்து காட்டிவிட்டார்கள்.
ஒரு இமாமின் கீழ் வஹியை மாத்திரம் பின்பற்றுபவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றவரை முஸ்லிம் என கூறுகின்றோம். முஸ்லிம்களின் ஜமாஅத்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என நபி அவர்கள் கூறினார்கள். எனவே பின்னால் உருவாக்கப்பட்ட மதுஹபுகள், தரீகாக்கள், இயக்கங்கள் என பிரிந்திருப்பது, குர்ஆன் சுன்னாவிற்கு முரணான ஃபத்வாக்களை இது எங்களுடைய மதுஹப் என கூறி பின்பற்றுவது நிச்சயமாக தக்வா உள்ளவர்கள் பின்பற்றுகின்ற நேர்வழி கிடையாது. எனவே சுவனம் செல்லுவதற்கு கட்டாயமான நபியை பின்பற்றுவோமாக. நபியும் நபி தோழர்களும் ஒரு இமாமின் கீழ், அதே போன்று வஹியை பின்பற்றுவதற்காக நபியோடு இணைந்தவர்களுக்கு அந்த ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு அமீர் இமாமை நியமித்து அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டலை போதித்து ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்வதுதான் இந்த ரமலானிலே ரமலானின் முக்கிய நோக்கமான தக்வாவை பெற்றவர்களின் வழிமுறையாகும். எனவே இவ்வாறு நேர்வழியிலே முஸ்லிம்களாக, ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக, வஹியை பின்பற்றுபவர்களாக ஒன்றுபட்ட கூட்டமாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.